மீண்டும் முஸ்லீமாக மாறி இருக்கக்கூடிய சசிகுமார் இன்னைக்கு இதுதான் சோசியல் மீடியா முழுக்க பெரிய அளவில் வைரலாக மாறி பல பேருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவே சசிகுமார் அவர்களுடைய அந்த வீடியோ தான் போயிட்டு இருக்கு. ஒரு போலீஸ் அதிகாரி அவர் தாடி வச்சிருக்கிறாரு. நான் ஒரு இஸ்லாமியன், என்னுடைய பேர் மூசா ராசா, நான் தாடி வைக்கிறேன், இது என் மதத்தில் இருக்கக்கூடிய கடமை, இதை தாண்டி அரசியல் சாசனம் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமை, ஆனால் என்னுடைய உரிமைக்கு கூட இங்கே மறுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே இஸ்லாமியர்கள் எப்பேற்பட்ட கஷ்டங்களை சிரமங்களை அனுபவிக்கிறாங்களோ அதை ரொம்ப அழகா ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு த்ரில்லர் மூவில இப்பேற்பட்ட சீசன் இன்னைக்கு சசிகுமார் நடிச்சிருக்கிறது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஒரு வரவேற்பையும் ஒரு பெரிய அளவிலான ஒரு இந்த வீடியோ மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பேசு பொருளாகவும் மாறி போயிருக்குது. சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா, வதந்தி 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப் சீரிஸ். ஆக்சுவலாக ஆண்ட்ரூ லூயிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டைரக்டரு இதுக்கு முன்னாடி விஜய் ஆண்டனியை வச்சு கொலைக்காரன் சொல்லி ஒரு படம் எடுத்தாரு. அப்புறம் வதந்தி 1 சொல்லி எஸ்ஜே சூர்யா வச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவி ஒன்று எடுத்திருந்தாரு. அதோடைய பாகம் 2 இயக்குனர் சசிகுமார் ஹீரோ நடிச்சிருக்கிறாரு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. தாடிக்காக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரி அப்துல் காதர் இப்ராஹிம் அவருடைய வாழ்க்கையை இந்த த்ரில்லர் மூவில உள்ள சேர்த்திருக்கிறாங்க. அவங்க இது உள்ள சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா த்ரில்லர், கொலையை கண்டுபிடிக்கிறது, இன்வெஸ்டிகேஷன் இப்படி பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு தாடி, முஸ்லீம்களோட வழி, இந்த இதெல்லாம் சொல்லும் போது இப்படி ஒடுக்கப்பட்டு இருக்காங்க இல்லையா, முஸ்லீம்ன்ற ஒரு காரணத்துக்காக ஒடுக்கப்பட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அந்த இடத்துல அவங்களோட நியாயத்தை நான் பேசுறேன். எப்படி தலித்துகள் ஒடுக்கப்படும் போது, தலித்துகள் ஜாதி ரீதியாக கொடுமைப்படுத்தும் போது அதை நான் பேசுறேனோ, அந்த மாதிரி இன்னைக்கு தலித்துகளுக்கு நிற்கிற இஸ்லாமியர்களும் ஒடுக்கப்பட்டு இருக்காங்களே, அதை நான் பேசணுமேன்னு சொல்லி டைரக்டர் ஆண்ட்ரூ லூயிஸ் ரொம்ப அழகா அந்த கதாபாத்திரத்தை உள்ள சேர்த்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அயோத்தின்னு சொல்லி சசிகுமார் அவர்களுடைய படம். அந்த படத்துல முழுக்க அந்த குடும்பத்துக்கு அவர் உதவி செய்யறது, அதுக்காக பெரிய கஷ்டப்படுறது, சிரமப்படுறது, கடைசியில் இவ்வளோ உதவி செய்றியே நீ யாருப்பா, அவருக்கு வந்து முஸ்லீம்லாம் பிடிக்காது, அந்த கேரக்டருக்கு முஸ்லீம்னாலும் பிடிக்காது. சரிப்பா, எங்கள் குடும்பத்துக்காக இவ்வளோ உதவி செய்றியா நீ யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது, என் பேர் அப்துல் மாலிக் அப்படின்னு சொல்லுவார். அப்படியே ஒட்டுமொத்த தேட்டருமே உறைஞ்சு போய் நின்றுச்சு. ஆமால, ஒரு பிரச்சனைனா முஸ்லீம்கள் தான் முன்னாடி வந்து நிற்கிறாங்க, ஆனால் அந்த இஸ்லாமியர்கள் நம்ம தீவிரவாதிகள் தானே இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பல பேருடைய மனசாட்சியை தட்டக்கூடிய ஒரு படமாக அயோத்தி இருந்தது. சமீபத்தில் சிறைன்னு ஒரு படம் வந்தது, ரொம்ப அற்புதமான ஒரு படம். அந்த சிறை படத்தில் இஸ்லாமியர்கள் இங்கே ஒரு கைதிகளாக இருக்கும்போது, இஸ்லாமியர்கள் சட்ட உரிமை பெறும்போது இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்றத சிறை படம் அவ்வளோ அழகாக பேசப்பட்டது. இத்தனைக்கும் அந்த சிறை படம் ஒரு உண்மையாக நடந்த கதையை தான் படமாக எடுத்துருக்காங்க. உண்மையாக நடந்த கதையில் அந்த கேரக்டர் பேர் அப்துல் கிடையாது, அவர் ஒரு இஸ்லாமியர் கிடையாது, ஒரு வேறு சமூகத்தை சேர்ந்த ஒரு கைதி தான். ஆனால் அந்த கைதியோட கதை எடுக்கும்போது இங்கே வழக்கமான கதை தானே, ஆனால் அதே கேரக்டர் இங்கே அப்துல் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சோம்னா, முஸ்லீம்கள் இங்கே பல கஷ்டப்படுறாங்களே, அதை நம்ம பேசலாமே அப்படின்னு சொல்லி அந்த சிறை படத்தை இவங்களாவே அப்துல் ஒரு கேரக்டர் உருவாக்கி அவ்வளோ அற்புதமாக எடுத்தாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி கேப் கிடைக்கும் போதெல்லாம் அதில் இங்கே பாதிக்கப்படக்கூடிய மக்களோட வழியை பேசக்கூடிய அந்த திரைப்படங்களோட வரிசையில் இன்னைக்கு வதந்தி 2 இன்னைக்கு பேசப்பட்டிருக்கு. அதனால தான் இப்போ சமீபத்தில் கூட சில இஸ்லாமிய படங்கள்லாம் வந்துச்சு, இஸ்லாமியரோட வாழ்வியலை பேசணும் அப்படின்னு சொல்லி. ஏன் நீங்கள் அந்த படத்துக்கெல்லாம் நீங்கள் வீடியோ போடலன்னு நிறைய பேர் கேட்டாங்க. வாழ்வியலை பேசுறது முக்கியம் இல்லை, வழியை பேசணும். வழியை பேசாத ஒரு விஷயம் என்ன இருக்கு, நமக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் போது அதில் பாதிக்கப்பட மக்களோட வழியை பேசாமல் வேற இடம் என்னத்தை நம்ம பேச போகிறோம். அதனால தான் அது மாதிரியான படங்களை பற்றி நம்ம பேசுறதை தவிர்த்துட்டோம். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோமே. சசிகுமார் ஒரு முஸ்லீம் போலீஸ், ஒரு எஸ்ஐயா இருக்கிறாரு, மூசா ராசான்னு சொல்லி அவருடைய பெயர். அவர் தாடி வச்சிருக்கிறதால பல வகையான சிக்கல்களை சந்திக்கிறாரு. கடைசியில் நீதிமன்றம் வரைக்கும் போராட்டம் நடத்துறாரு. போராட்டம் நடத்தும் போது அங்கே ஒரு பெண் நீதிபதி ஒருத்தவங்க அவங்க சாப்பிடும் போது அவங்க இந்த விஷயத்த சொல்றாங்க. உங்கள் இஸ்லாம் பற்றி நான் படித்தேன், இன்னைக்கு காலையில் கூட ஒரு நபிமொழி ஒன்று படித்தேன், இறைவன் உங்களுடைய உள்ளங்களை தான் பார்க்குறானே தவிர உங்களுடைய உடையையோ உங்களுடைய தோற்றங்களையோ இறைவன் பார்க்கறதில்ல, உங்களுடைய உருவங்களையோ உங்களுடைய உடைகளையோ பார்க்கறதில்ல, உங்களுடைய உள்ளங்களை தானே இறைவன் பார்க்குறான்னு சொல்லி நபிமொழி இருக்கு. அப்போ நீங்கள் தாடி வைக்கிறது என்ன இருக்கு, உங்களுடைய மத நம்பிக்கை என்ன இருக்கு, உங்கள் உள்ளங்களை இறைவன் அறிய போகிறான், அப்போ நீங்கள் தாடி வைக்கணும்னு சொல்லி ஏன் அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு அந்த போலீஸ் அதிகாரிகிட்ட நீதிபதி அம்மா கேட்குறாங்க. அப்போ உடனே சசிகுமார் அந்த மூசா ராசா பதில் சொல்கிறாரு, அந்த மாதிரி உள்ளங்களை தான் இறைவன் பார்க்குறான்னு சொல்லி இருக்கு மேடம், ஆனால் உள்ளங்களை இறைவன் பார்த்தாலும் ஒரு ஒட்டகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போனால் கூட ஒட்டகத்தை நல்லா பத்திரமா கயிறை வச்சு கட்டிட்டு ஒட்டகத்தை இறைவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுறாதீங்க. அந்த ஒட்டகத்தை இறைவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி ஒட்டகத்தை கட்ட வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு, அதை நான் பத்திரமா கட்டிட்டு இருந்தாலும் இறைவன் பார்த்துப்பான், இறைவன் மேலே நம்பிக்கை வைக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுது மேடம். அந்த மாதிரி என் நம்பிக்கைக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் அந்த நம்பிக்கை மட்டும் சொல்லாமல் 1957 போலீஸ் கெசட், அதாவது போலீஸில் பணிபுரியக்கூடியவர்கள் அவங்க எந்த அடிப்படையில் தாடி வைக்கலாம், இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு, சீக்கியர்களுக்கு, இவங்க 2 பேருக்குமே மத வழிபாட்டுப்படி அவங்க தாடி வைக்கிறது அவங்களுடைய முக்கியமான சுன்னத். அப்போ அந்த அடிப்படையில் 1957 இங்கே போலீஸ் கெசட்டில் வெளியிடப்பட்ட அடிப்படையில் இவங்களுக்கு நம்ம இந்த உரிமையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க.
அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவர் இனிமேல் தாடி வச்சுக்கலான்னும் போது அவர் சந்தோஷப்படுறாரு. அவர் கூட இருக்கக்கூடிய சக காவல் அதிகாரிகள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான சீன். ஒரு மனிதருடைய தனி போராட்டம். அப்துல் காதர் இப்ராஹிம் சொல்லக்கூடிய ஒரு காவல் அதிகாரி அவருடைய தனிப்பட்ட போராட்டத்தை இந்த படத்துல ஒரு சின்ன சீன்ல ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க. சரி, யார் அந்த அப்துல் காதர் இப்ராஹிம் அப்படின்றத பார்க்கணுமா? இதை பத்தி நம்ம பேட்டை டிவியில் இதுக்கு முன்னாடி அந்த கேஸ் நடக்கும்போது நம்ம வழக்கறிஞர் அப்துல் காதர் அவங்கள ஒரு இன்டர்வியூ எடுத்தோம். அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்துல் காதர் இப்ராஹிம் இவங்க வந்து மதுரையில் அவங்க போலீஸாக வேலை செஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் 2018 உம்ரா பயணத்துக்காக போகிறாங்க. இஸ்லாமியர்கள் உம்ரா மக்காவுக்கு போய் பிரார்த்தனை செய்வாங்க இல்லையா, அதுக்காக அவங்க மக்காவுக்கு போகிறாங்க, லீவ் போட்டு போகிறாங்க. இவர் அதுக்கு முன்னாடி தாடி வைக்கக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு இருக்குது. இவருடைய மேலதிகாரிகளுக்கு அது ஒரு ஒரு அவங்க குறி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீ தாடி வைக்கிற, கரண்ட காலுக்கு மேலே பேண்ட் போடுற, ரொம்ப மதத்தை பரப்புறாமல் இருக்குன்னு சொல்லி அவருக்கு ஒரு மென்டலி டார்ச்சர். தொடர்ந்து அவர் வேலை செய்யக்கூடிய இடத்துல அவருக்கு பல வகையான அழுத்தங்கள் அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அவர் உம்ரா பயணத்துக்காக லீவு கேட்குறாரு. அதில் பல போராட்டத்தோட அந்த லீவுக்கு உம்ராவுக்கு போகிறாரு. அவர் தாயும் போய் உம்ரா செய்கிறாங்க. உம்ரா முடிச்சுட்டு வரும்போது அவர் காலில் ஒரு புண்ணு ஏற்பட்டுருது, காலில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுருது. பொதுவாகவே உம்ரா போகக்கூடியவங்க, அதனால தான் நம்ம பேட்டை டிவி ஹஜ் உம்ரா சர்வீஸில் நான் வரவங்க எல்லாருக்குமே சொல்கிறது, நீங்கள் ஹரம் உள்ள நீங்கள் தவாஃப் செய்யும் போது, அங்கே இபாதத் செய்யும் போது அங்கே பயன்படுத்துறதுக்கு ஒரு நல்ல சாஃப்டான ஒரு ஸ்லிப்பர், ஒரு தனியாக அங்கே போடுறதுக்கு மட்டும் ஒரு ஸ்லிப்பர், அந்த ஸ்லிப்பர் நீங்கள் வெளியில் போடக்கூடாது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தனியாக ஒரு ஸ்லிப்பர் வச்சிங்கன்னா நீங்கள் நிறைய அமல்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் போகிறவங்கள்ட்ட சொல்கிறது வழக்கம். அப்படி நம்ம செருப்பு போடாமல் விட்டோம்னா அங்கே நல்ல கூலிங்கான தர ரொம்ப விலையுயர்ந்த முசைக்குது, அது நம்மளோட காலை கிழிச்சிரும். அது இந்த மாதிரி ஊருக்கு வந்தோன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வைக்கும். அந்த மாதிரி அப்துல் காதர் அவர்களுக்கு வந்தோடனே அந்த காலில் புண்ணு ஏற்பட்டிருக்கு. அப்புறம் வேலைக்கு வந்த பிறகு லீவு கேட்குறாங்க, மெடிக்கல் லீவு கேட்குறாங்க. காலில் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, மெடிக்கல் லீவு கேட்கும்போது மேலதிகாரிகள் தரல. ஆல்ரெடி தாடி சம்பந்தமான அவங்க பகைமையில் இருக்கிறாங்க. இப்போ இவர் உம்ரா போயிட்டு வந்தோன்னா இன்னும் கொஞ்சம் தாடி பெருசாக வளர்ந்துருக்குது. அப்போ இப்படி சொன்னோன்னே, நீ தாடியை வைக்கிற இந்த மாதிரி வைக்கிற, லீவ்லாம் தர முடியாது. எஸ்ஐ கிட்ட கேட்கும்போது எஸ்ஐ ஏசி கிட்ட சாட்டி விடுறாரு. அவங்களுமே அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஒரு கட்டத்தில் இவங்களால முடியல. அதுக்கடுத்து இவங்க லீவ் எடுத்து அவங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்து மேல் இடத்துக்கு அனுப்பிட்டு லீவ் எடுத்துடுறாங்க. லீவ் எடுத்து முடிச்சு திரும்ப டியூட்டியில் போய் ரீஜாயின் பண்ணும்போது அங்கே இவங்களுக்கு பல வகையான சிக்கல்கள். இவர் வந்து ட்ரெஸ் கோடை கடைப்பிடிக்கிறதில்ல, ஒழுங்கினத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி இவர் மேலே பல வகையான விஷயங்கள். இந்த தாடி வச்சாரு, ஒரு இஸ்லாமியர் தாடி வச்சாருன்ற காரணத்துக்காக அவர் மேலே பல வகையான அழுத்தங்கள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டு அவருடைய போலீஸ் இன்சென்டிவ் கட் பண்ணப்படுது. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு இவர் போலீஸோடைய ட்ரெஸ் கோடை சரியாக ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரியான காரணங்கள் சொல்லி 3 வருஷத்துக்கான அவருடைய சம்பள உயர்வு, இது மாதிரியான இன்க்ரிமெண்ட், அந்த இன்க்ரிமெண்ட் 3 வருஷத்துக்கு கட் பண்ணுறாங்க. இது நடந்திருக்கக்கூடிய நேரத்திலேயே அப்படியே வேலை போயிட்டு இருக்குது. அப்போ 2020-21 இந்த காலகட்டத்தில் வந்து போலீஸுக்கு வழக்கமாகவே வீக்லி ஆஃப், அதாவது இப்போதான் வீக்லி ஆஃப் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஈடு செய் விடுப்புன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. ஈடு செய் விடுப்பு அப்படிங்கிறது காம்பன்சென்டரி ஆஃப்னு சொல்லுவாங்க, சி ஆஃப்னு சொல்லி போலீஸில் ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இந்த சி ஆஃப், ஈடு செய் விடுப்பு அப்படின்னா என்னன்னா, ஒரு அரசு விடுமுறை நாள் இருக்கு, ஒரு பண்டிகை நாள், இது மாதிரி நாட்களில் ஒரு போலீஸ் அதிகாரி ஒருத்தர் போய் அன்னைக்கு போய் டியூட்டி செய்கிறார் அப்படின்னா, இந்த ஒரு விடுமுறை நாள்லேயே வந்து டியூட்டி செஞ்சிருக்காரு, அதனால இவருக்கு ஈடு செய் விடுப்பு அடிப்படையில் இவருக்கு இன்னொரு நாள் இவருக்கு லீவு கிடைக்கும். இந்த நாளில் வேலை செஞ்சாலும் வேற ஒரு நாள் இவருக்கு லீவு கொடுத்துடலாம். அல்லது லீவு வேணாம்னு ஆசைப்பட்டா அன்னைக்கு ஒரு நாள் அவருக்கு அந்த ஒரு நாளுடைய சம்பளம் அவருக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னு சொல்லி சட்டத்தில் இடம் இருக்குது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஒரு அரசு விடுமுறை நாளில் ஒரு பணி செஞ்சிருக்கிறாரு. அந்த லீவை போய் தன்னுடைய மேலதிகாரிகள்கிட்ட போய் கேட்கும்போது அவருக்கு அங்கே லீவு மறுக்கப்படுது. அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான முறையில் பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு பக்கம் தாடிக்கான பிரச்சனை, ஒரு பக்கம் இந்த முறைப்படி எனக்கு உரிமை கொடுக்கப்பட்ட, எனக்கு வழங்கப்பட்ட என்னோட கடமை, அந்த லீவை கூட முறையாக கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு தெரிஞ்சோன்னே அந்த டைமில் தான் திமுக 2021 தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தது பிறகு காவல்துறை அதிகாரிகளுக்கு வாரம் ஒரு நாள் லீவு கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு வீக் ஆஃப் கிடைச்சிரும், வாரம் ஒரு நாள் விடுமுறை அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்போ அப்துல் காதர் என்ன செய்கிறாங்கன்னா, முதலமைச்சருக்கு ஒரு வீடியோ போட்டுறாங்க, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வீடியோ போட்டு, இந்த மாதிரி ஈடு செய் விடுப்புன்னு சொல்லி அரசில் நமக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த உரிமை கூட எனக்கு கொடுக்கப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தோட ஒரு வீடியோ போடுறாங்க. இது சரி, தன்னுடைய மேலதிகாரிகள் குற்றம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் மட்டும் வீடியோ போடலை. இதுக்கு முன்னாடி அருணாச்சலம் சொல்லக்கூடிய ஒரு எஸ்ஐ வீடியோ போட்டிருக்காரு, சந்தானம் நினைக்கிறேன், இன்னொரு எஸ்ஐ, அவங்களாம் வீடியோ போட்டிருக்காங்க. அவங்களாம் வீடியோ போடும்போது டிஜிபி அவங்கள போய் சந்திச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரி செஞ்சிடலாம், ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ அருணாச்சலத்துக்கு ஒரு நியாயம், அப்துல் காதருக்கு ஒரு நியாயமா அப்படின்னு நீதி கேட்டு முதலமைச்சருக்கு ஒரு வீடியோ போடுறாரு. அப்போ இதெல்லாம் சேர்த்து இவர் வந்து இந்த மாதிரி மேலதிகாரி மேலே புகார் சொல்லி வீடியோ போட்டார், சோஷியல் மீடியாவில் எங்களை பற்றி இப்படி பேசிட்டாரு, தாடி வைக்கிறாரு, இப்படி ஏதேதோ காரணங்கள் சொல்லி அவரை 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ண வச்சு, சஸ்பெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரை டிஸ்மிஸல் சர்வீஸ், அவரை பணி நீக்கமே செஞ்சிடறாங்க, அவரை பணியை விட்டு நீக்கிடுறாங்க. அப்போ இப்படிலாம் செஞ்ச பிறகு தனக்கு வழங்கப்பட்ட உரிமை,
தாடி வைக்கிறது அவருக்கு வழங்கப்பட்ட உரிமை, லீவு கொடுக்கணுங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட உரிமை. அப்போ தனக்கு வழங்கப்பட்ட உரிமையே இங்கே மறுக்கப்படுது, அதனால நான் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து நீதிமன்றத்தை நாடுறாரு. 2021 தாடி சம்பந்தமாக ஒரு வழக்கு மனு தாக்கல் செய்கிறாரு. 2022 இந்த லீவ் கேட்டது சம்பந்தமா அவர் இதுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கு இல்லையா, அப்போ அவருக்கு 2 தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா நோட் பண்ணுங்க. தாடி சம்பந்தமான விஷயத்துல 3 வருஷம் இன்கிரிமெண்ட் கட் பண்ணப்பட்டிருக்குது. அந்த லீவு கேட்டு ஒரு வீடியோ போட்டதுக்காக 4 வருஷம் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இப்படி இருக்கும் ஒரு சட்ட போராட்டம் நடத்துறாரு. இந்த சட்ட போராட்டம் நீதிபதி விக்டோரியா கௌரி அவங்களுடைய முன்னணியில் 2024 இந்த கேஸ் வருது. 2024 நீதிபதி விக்டோரியா ராணி அதை தான் அந்த வதந்தின்ற படத்தில் ஒரு பெண் நீதிபதியாக அந்த இடத்துல காட்டுறாங்க. இந்த கேஸ் எல்லாம் விசாரிச்சு நீதிபதி இவங்க பல விஷயங்களை மேற்கோள் காட்டுறாங்க. அதில் குறிப்பிடப்பட்ட முக்கியமான விஷயம் அப்துல் காதர் அவர்களுடைய தரப்புல இருந்து அவங்க குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா 1957 வழங்கப்பட்ட ஒரு கெசட். காவல்துறை அதிகாரிகளுக்கு அவங்களுடைய PS1 சொல்லுவாங்க, போலீஸ் ஸ்டாண்டிங் கோடு, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் நம்பர் 805. அதோட அடிப்படையில் 1957 ஒரு போலீஸோட ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆக்ட் ஆஃப் February 5 1957 ஒரு ஜியோ ஒன்று கொடுக்குறாங்க. போலீஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக க்ளீன் ஷேவ் செஞ்சுருக்கணும், சாதாரணமாக ட்ரிம்மிங்லாம் கிடையாது, க்ளீன் ஷேவ் செஞ்சுருக்கணும், இதில் இஸ்லாமியர்களை தவிர அப்படி சொல்லி 1957 ஒரு கெசட் இருக்குது. அப்போ இஸ்லாமியர்கள் அவங்க வந்து நபிகள் நாயகத்தை பின்பற்றதால அவங்க தாடி வச்சிருப்பாங்க. சீக்கியர்கள் அவங்களுடைய மத வழிபாட்டுப்படி அவங்க தாடி வச்சிருப்பாங்க. இந்த இருவரை தவிர மற்றவங்க தாடியை வந்து ஷேவ் பண்ணிடணும். ஏன்னா அவங்களோட மதப்படி அது தாடி வச்சாலும் சட்டம் இல்லை. அப்படியே ஒருவேளை நீங்கள் தாடி வைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய மேலதிகாரிகள்ட்ட அனுமதி வாங்கணும், அது 4 மாதத்துக்கு இருக்கணும், அப்படி பல சட்டங்கள் இருக்குது. ஆனால் இஸ்லாமியர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இந்த விதிவிலக்கு இருக்குது. இவங்க தேவைப்பட்டால் இவங்க தாடி வச்சுக்கலாம். அந்த தாடி ட்ரிம் அண்ட் டைடி அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒழுங்குபடுத்தப்பட்ட தாடி, தாடியோட அளவுல அதை மென்ஷன் பண்ணப்படலை, ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கணும். ரொம்ப பண்டாரமாக இல்லாமல் ரொம்ப அழகுபடுத்தப்பட்ட தாடி. பொதுவாகவே இஸ்லாமே அதான் சொல்லுது. இஸ்லாம் இறைவன் அழகானவன், அழகே விரும்புகிறான் அப்படி சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அதனால தாடி வளர்க்கக்கூடிய பழக்கம் இருந்தாலும் அந்த தாடியை ஒழுங்குபடுத்தி அழகுபடுத்தி பார்க்கறதுக்கே ரம்யமாக கண்ணியமாக இருக்கணும். அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை. அப்போ சட்டமும் அதை தான் சொல்லுது. அந்த 1957 கொடுக்கப்பட்ட சட்டம் இது சொல்லுது. இஸ்லாமியர்களுக்கு இது அனுமதி இருக்கு அப்படின்றத அப்துல் காதர் அவர்கள் ரொம்ப அழகாக அந்த இடத்துல மேற்கோள் காட்டுறாங்க. மேற்கோள் காட்டுறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சில காவல்துறை அதிகாரிகள் ப்ரெஷர் கொடுத்தாங்க இல்லையா, அதில் ஒரு மேலதிகாரி ஒருத்தர் என்ன செஞ்சார், அவர் வந்து டான்ஸ் ஆடுறாரு. ஒரு அரைகுறை ஆடையோட ஒரு அரை நிர்வாணமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறார். அந்த வீடியோ அந்த டைமில் பெரிய அளவில் வைரலாக போச்சு. அப்போ இந்த விஷயத்தை அவர் நீதிமன்றத்தில் மேற்கோள் காட்டுறாரு. ஒரு மேல் அதிகாரி இவர் இப்படி அரைகுறை ஆடையோட டான்ஸ் ஆடுறாரு, புல்லாங்குழல் ஒருத்தர் வாசிக்க இவர் அரைகுறை ஆடையில் டான்ஸ் ஆட, இதெல்லாம் ஒடுங்கினமா தெரியல. ஏன் மதம் சொன்ன கடமை, சட்டம் எனக்கு வழங்கி இருக்கிற உரிமை, இந்த அடிப்படையில் நான் தாடி வளர்த்தா இது ஒழுங்கினமா தெரியுதா அப்படி சொல்லி இந்த மாதிரியான வேல்யூவான ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் முன்வைக்கும் போது நீதிபதி விக்டோரியா கௌரி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதெல்லாம் விசாரித்து முடிச்சுட்டு 1957 சட்ட உரிமை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. தாடி வைக்கிறது உரிமை இருக்குது. இஸ்லாமியர்கள் நபிகள் நாயகம் அவர்களை பின்பற்றக்கூடியவங்க. அப்போ அந்த அடிப்படையில் அவங்க தாடி வச்சே ஆகணும், அதை அவங்க செஞ்சாகணும். இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு. அவங்களுடைய மத உரிமையை பின்பற்றதுக்கான உரிமை இருக்குது. அப்போ இந்த எல்லா அடிப்படைகளை வச்சு பார்க்கும்போது அப்துல் காதர் மட்டும் இல்லை, இஸ்லாமிய ஒரு காவல் அதிகாரி அவங்க தாடி வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதால இனி தாடி வைக்கலாம், அவர் தாடியோட பணி செய்யலாம், அவருக்கு அவர் கொடுக்கப்பட்ட தண்டனை நான் ரத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த 4 வருஷம் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை, 3 வருஷம் அவருடைய இன்க்ரிமெண்ட் பறிக்கப்பட்டது எல்லாத்தையுமே ரத்து செஞ்சுட்டு அவர் திரும்பவும் பணியில் போய் சேர்றதுக்கான உத்தரவு கொடுத்து 8 வாரத்துக்குள்ள இது சம்பந்தமான ஜியோ பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி இது சம்பந்தமாக உத்தரவு விட்டுறாங்க. அதுக்கு பிறகு 2024 தீர்ப்பு வருது. அவங்க திரும்பவும் 2025 ரமலானோட கடைசி நேரத்தில் அவங்க திரும்பவும் போய் பணியில் சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அப்துல் காதர் அவர்கள் இன்னைக்கு ஒரு காவல்துறை அதிகாரி ரொம்ப கண்ணியமாக பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்துல் காதருடைய வெற்றி அப்படிங்கிறது ஒரு அப்துல் காதருக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இனி தமிழ்நாட்டில் யாரெல்லாம் காவல்துறையில் இஸ்லாமியர்கள் பணி செய்ய போகிறாங்களோ அவங்களுடைய மத நம்பிக்கைப்படி அவங்க தாடியோட இனி பணி செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய உரிமைக்கான போராட்டம். அவர் தனக்காக மட்டும் போராடலை, யாருக்குமே இந்த உரிமை பறிக்கப்படக்கூடாது அப்படின்னு தான் இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தியிருக்கிறாரு. ஏன்னா அவரை தொட்டு தொடர்ந்து 2 பேருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது. அப்துல் காதருக்கு மதுரையில் இந்த சம்பவம் நடந்தது. ஈரோட்டில் பார்த்தோம்னா சுஹைல்னு சொல்லி ஒரு காவல் அதிகாரி, அவர் சுஹைல்னு சொல்லி ஈரோட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தாடி வச்சிருக்காருன்ற காரணத்துக்காக பெரிய அளவிலான மேலதிகாரிகளை துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறாரு. ரொம்ப மன ரீதியான டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. தாடியோடலாம் வேலை செய்யக்கூடாது, வேலையை விட்டு தூக்கிடுவோம், சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் சொல்லி பல வகையான டார்ச்சர் கொடுக்குறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அப்துல் காதர் அவருடைய வழக்கில் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு இதெல்லாத்தையும் எடுத்து ஹியூமன் ரைட்ஸில் கொடுக்குறாரு. ஹியூமன் ரைட்ஸில் கொடுத்து இப்படி பண்ணோன்னே அப்புறம் அவங்களை மேல் அதிகாரிகள் இல்லை வேணாம் நீ தாடியோட வேலை செய் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவருக்கான ஒரு உரிமை, சுஹைல் அவர்களுக்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அப்துல் காதர் நடத்தின போராட்டன்றது பல பேருக்கு நீதி வாங்கப்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில்
அப்பாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் திருவண்ணாமலையில் தண்டாரம்பட்டு ஸ்டேஷனில் ஃபயர் சர்வீஸ், அது போலீஸில் ஃபயர் சர்வீஸில் அவர் வேலை செய்கிறாரு. அவர் தாடி வச்சாருங்கிற காரணத்துக்காக அவருடைய 1 வருஷம் இன்க்ரிமெண்ட் நிறுத்தப்பட்டிருக்கு. வெறும் தாடி வச்சாருன்ற ஒரு காரணத்துக்காக நிறுத்தப்பட்டிருக்கு. அப்போ அவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் பேட்டை டிவி மூலியமாக ஒரு பெரிய ஒரு கோரிக்கை முன் வச்சுக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். இப்போ தாடி வைக்கிறதால எங்க ஒரு ஒழுக்கமா சீர்கேடோ யாருக்கு எந்த ஒரு பாதிப்போ எதுவும் கிடையாது. முறைப்படி அழகுபடுத்தப்பட்ட ஒரு தாடி வைக்கிறாங்க. அவங்க மத நம்பிக்கை. இன்னைக்கு சீக்கியர்கள் அவங்க தலப்பாகை கட்டிக்கிறாங்க, தாடி வச்சிருக்கிறாங்க, குருவால் வச்சிருப்பாங்க. சீக்கியர்கள் சிலர் குருவால் கத்தியே வச்சிருப்பாங்க. அவங்க எங்கனாலும் கத்தியோட போய் டிராவல் பண்ணலாம். அப்போ அந்த உரிமை இருக்கும்போது இவங்க தாடி இவங்களோட மத நம்பிக்கை யாருக்கும் எந்த இடையூறும் இல்லை. இதில் வச்சுக்கிறது எந்த ஒரு தப்புமே இல்லை. ஒன்றும் இல்லை. 2001 2002 காலகட்டத்தில் அமெரிக்காவில் ஒரு பெரிய கேஸ். நியூயார்க்கில் அம்ரித் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீக்கியர் ஒருத்தர், அவர் வந்து போலீஸாக இருக்கிறாரு. போலீஸாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் தாடி வச்சாருன்ற காரணத்துக்காக நியூயார்க் போலீஸ்லேருந்து அவர் பணி நீக்கம் செய்யப்படுறாரு. அதாவது NYPD, நியூயார்க் போலீஸ் ட்ரெஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து அவர் பணி நீக்கம் செய்யப்படுறாரு. அதே நேரத்தில் கொஞ்சம் நாள் நடந்திருக்கக்கூடியதில் 2004 வந்து கன்வால்ஜித் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போலீஸ், அவரும் நியூயார்க்கில் போலீஸாக இருக்கிறாரு. இந்த கன்வால்ஜித் சிங் இவரும் தாடி வச்சிருக்காரு, இது நியூயார்க்கோட சட்டத்துக்கு முரணாக இருக்குன்னு சொல்லி அவர் போலீஸ் செலக்ட் ஆனவரை அவர் அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்க. போலீஸ் பதவி கொடுக்காம நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்போ இப்படிலாம் இருக்கிற நேரத்தில் இந்தியாவில் வந்து பெரிய அளவில் குரல். அன்னைக்கு இங்கே காங்கிரஸ் ஆட்சி, மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கிறாரு. பிரதமர் மன்மோகன் சிங் இது சம்பந்தமாக நியூயார்க்கு கடிதம் எழுதுறாரு. அன்னைக்கு பஞ்சாபுடைய முதலமைச்சராக இருந்த பிரகாஷ் சிங் பாத்தல் அவர் இங்கேருந்து கடுமையான அளவு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. சிரோமணி அகலாத்தல் இந்த கட்சி சார்பில் கோரிக்கை வைக்கப்படுது. நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டு இப்பேற்பட்ட பெரிய ப்ரெஷர் இந்திய அளவில் கொடுக்கப்பட்ட பிறகு நியூயார்க்கில் ஒரு புது சட்டமே ஏற்றுறாங்க. 2016 நினைக்கிறேன். 2016 நம்ம அந்த டைமில் வந்து அல் ஜசீரா, BBC உட்பட எல்லா ஊடகங்களுமே பெரிய ஒரு செய்தியாக மாறிச்சு. ஒரு 2 பேர் தாடி வச்ச ஒரு விஷயம் இனி அமெரிக்கா நியூயார்க் போலீஸில் சீக்கியர்களை தாடியோட பணி செய்யலாம். சீக்கியர்களுக்கு கிடைச்ச அந்த உரிமை இஸ்லாமியர்களுக்கு சேர்த்தே கிடைச்சிருச்சு. அப்போ அமெரிக்காவில் இனி போலீஸாக பணிபுரியவங்க தாடியோட பணிபுரியலாம்னு சொல்லி ஒரு உரிமை கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நியூயார்க் மாதிரியான சிட்டிகளில் அமெரிக்க போலீஸோடைய அந்த நேவி ப்ளூ கலர் யூனிஃபார்ம்லேயே அவங்க அதே எல்லாம் டர்பன் கட்டிக்கலாம். அது மாதிரியான ஒரு உரிமை கிடைச்சிச்சு. அப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, வேற நாட்டில் ஒருத்தருக்கு தாடி வைக்க உரிமை இல்லை அப்படிங்கும் போது இங்கே நம்ம நாட்டில் இருந்து குரல் கொடுக்குறோம். ஆனால் நம்ம நாட்டில் தாடி வச்சாருன்ற காரணத்துக்காக இது ஒழுக்கத்துக்கு புறம்பா இருக்கு, ஒழுக்க மீறலா இருக்கு, விதிமீறல் மீறலா இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய பதவியை பறிக்கிறது, அவங்களுக்கு 4 வருஷம் வேலை இல்லாமல் ஆக்குறது, இதனால அவங்க குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்படும், என்னோட அடிப்படை உரிமை பறிக்கும்போது எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க. ஒன்றும் இல்லைங்க. நிர்வாண சாமியார் எடுத்தவங்க நம்ம இந்திய அரசியல் சட்டப்படி இப்போ BNS ஆக்ட் படி BNS ஆக்ட் 296, இதுக்கு முன்னாடி IPC இருந்துச்சு, IPC 294. இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒருத்தர் நிர்வாணமாக ரோட்டில் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு பெரிய அளவில் தண்டனை இருக்குது. 3 மாதம் வரைக்கும் சிறைப்படுத்தப்படலாம். அப்படி சொல்லி நிர்வாணம் அவ்வளோ ஒரு அசூசையாக அருவருக்கத்தக்க விஷயமா பார்க்குறோம். ஆனால் அந்த நிர்வாணம் சிலருக்கு இங்கே அனுமதி இருக்குல்ல. இப்போ நிர்வாண துறவிகள், நிர்வாண சாமியார்கள்னு சொல்லியிருப்பாங்க. இது எந்த அளவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுச்சுன்னா, ஹரியானாவில் 2014-16 தெரியல எனக்கு, ஹரியானாவில் பாஜக ஆட்சி பொறுப்புக்கு ஏற்ற பிறகு சட்டமன்றத்தில் நிர்வாண சாமியாரை கூப்பிட்டு வராங்க. ஒரு பக்கம் ஆளுநர், இந்த பக்கம் சபாநாயகர் இருக்கிறாரு. சட்டமன்றத்தில் நிர்வாண சாமியாருக்கு தனி மேடை போடப்பட்டு அவங்களோட ஹைட்டு கொஞ்சம் கூட, தனி சாமியார், அந்த சாமியார் நல்லா அப்படியே வந்து நிற்கிறாரு, நிர்வாணமாக வந்து நின்றுக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் பயன் பண்ணுறாரு. 40 நிமிஷம் பேசுகிறாரு. அவர் நிர்வாணமாக நின்று 40 நிமிஷம் இருக்கக்கூடிய MLAக்களுக்கு, சபாநாயகருக்கு அவரு இங்கே பயன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தார். அப்போ ஒரு நிர்வாணத்துக்கு இங்கே அனுமதி வழங்கப்படுது. ஆனால் இவருடைய மத உரிமையை பின்பற்றல இங்கே பல வகையான பாகுபாடுகள் இங்கே பார்க்கப்பட்டு இருக்கு. இப்போ மிலிட்ரி எடுத்துக்கோங்களேன். மிலிட்ரி நாட்டை பாதுகாக்கக்கூடிய போர் வீரர்கள். அந்த மிலிட்ரியாக இருக்கிறவங்களே அவங்களுக்கு மிலிட்ரி சரக்கு கிடைக்கும், அவங்க சாராயம் வாங்கினா வரி சலுகை எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி மிலிட்ரி சரக்குன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கப்படுது. மது அவ்வளோ தீமையான விஷயம். இப்போ ஒரு மது போதையில் இருப்பார், திடீர்னு தீவிரவாதி வந்துட்டான், சடனாக ஓட முடியுமா மது போதையில் இருக்கிறவரால்? அப்போ மதுன்றது ஒரு ஒழுக்கக்கேடான விஷயம். ஒழுக்கக்கேடுக்கு இங்கே அனுமதி கொடுக்கப்படுது. ஒழுக்கமாக அவருடைய மத வழிபாட்டை சரியாக ஃபாலோ பண்ண போகிறாரு, அவர் மக்களுக்கான பணியை நீ சரியாக செய்ய போகிறாரு. இவங்களுக்கு இப்பேற்பட்ட தடைகள் வர்றது நியாயமா அப்படின்னு சொல்லி தான் இங்கே கோரிக்கை. அதனால் அப்துல் காதர் அவர்களுக்கு கிடைச்ச நீதி வெறும் அப்துல் காதரோட நின்றாமல் தொடர்ந்து இனி யாரெல்லாம் அவங்களுடைய மத உரிமையை பின்பற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களோட மத உரிமையை பின்பற்றுறதுக்கு தாராளமாக இடம் வசதி செஞ்சு கொடுக்கணும். அதில் எந்த ஒரு தடையோ இடையூறுகளோ மேலதிகாரிகள் மூலமா இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் மக்கள் சார்பில் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய விஷயத்த, இவ்வளோ பெரிய சட்ட விவரங்கள், இவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு படத்தில் ரொம்ப அழகாக சசிகுமார் அங்கே பேசி போயிருக்கு. ஏன்னா சசிகுமார் தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைகள் பாருங்கள். அவர் அயோத்தி படத்தில் நடித்தது இருக்கட்டும், அப்புறம் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் நடித்தார், அந்த படம் அவர் செலக்ட் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே ஒரு சமூக கருத்து சொல்லக்கூடிய விஷயமா. அந்த மாதிரி இந்த வதந்தி 2ன்னு சொல்லக்கூடியல
போலீஸ் அதிகாரியாவே இருந்தாலும் அவங்க முஸ்லீம்ன்றதால எவ்வளவு பாரபட்சம் பார்க்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த வழியை, இஸ்லாமியர்களோட அந்த வழியை ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதே மாதிரி ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு வீடு இருக்குங்க, வீடு டூலெட் போர்டு எல்லா இடங்களையும் போடப்பட்டிருக்கும். டூலெட் நம்ம ஃபோன் பண்றோம், வீடு வரோம், வீட்டில் எத்தனை பேர்? நாங்கள் 4 பேர். இவ்வளோ அட்வான்ஸு, இவ்வளோ வாடகை எல்லாம் ஓகே. உங்க பேர் என்ன சார்? என் பேர் அப்துல், என் பேர் ஃபாரூக்கு, என் பேர் மன்சூர், என் பேர் ஃபயாஸு இப்படின்ற பேரை சொல்லிட்டா, இல்லை இல்லை முஸ்லீம்களுக்கு நம்ம வீடு தரதில்லை அப்படிங்கிறாங்க. ஏன் சார் முஸ்லீம் வாடகை தர மாட்டானா அப்படின்னு? இல்லை இல்லை வாடகைலாம் கொடுத்துறீங்க, முஸ்லீம்களுக்கு தரதில்லை. ஏன் முஸ்லீம்கள் பாம்பு வச்சிட போறானா? என்ன காரணம் கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. இல்லை இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முஸ்லீம் தான், எல்லாம் ஆல் ஆஃப் எல்லாம் நம்ம மத பாரபட்சம்லாம் பார்க்கறதே இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முஸ்லீம் தான், ஆனாலும் முஸ்லீம்களுக்கு வீடு தரதில்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த இஸ்லாமியர்களாலே ஒரு ஓரங்கட்டி பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்னைக்கு சமூகத்து மத்தியில் இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு அழகான ஒரு திரைப்படம், இப்படி ஒரு அழகான படத்தில் இப்படி ஒரு அழகான ஒரு மெசேஜ் நல்லா யோசிச்சு பாருங்க. டைரக்டர் ஆண்ட்ரூ லூயிஸ் அவருக்கு அவ்வளோ பெரிய பாராட்டு சொல்லி ஆகணும். இந்த த்ரில்லர் மூவி, இன்வெஸ்டிகேஷன் மூவி அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு கதை உள்ள வைக்கணும்னு அவசியமே இல்லை. சிறை படத்தில் அப்துல்னு ஒரு கேரக்டர், அவனோட வழி அங்கே உள்ள வைக்கணும்னு அவசியமே இல்லை. எந்த கதையை வச்சாலும் அந்த கதைக்கு ஓடி போயிடும். ஆனால் எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அந்த பிளாட்ஃபார்மில் நான் இப்படிப்பட்ட ஒரு மக்களுடைய வழியை சொன்னேன்னா அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லையா, மக்கள் மத்தியில் போய் அந்த அவங்களோட செய்தி போய் சேரும் இல்லையா அப்படின்னு ஒரு அக்கறையோட படம் எடுத்தாங்க தெரியுமா. இது மாதிரியான இயக்குநர்கள் பார்க்கும்போது உண்மையில பெரிய அளவில் சந்தோஷமா இருக்கு. அதனால இயக்குனர் ஆண்ட்ரூ லூயிஸ் அவர்களுக்கும் சசிகுமார் அவர்களுக்கும் பேட்டை டிவி சார்பிலையும் தமிழ்நாடு மக்கள் சார்பிலையும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை பதிவு செஞ்சுக்கிறோம். ஓகே, ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு. இனி நம்மளுடைய பேட்டை டிவியில் தினமும் அன்றாட 3 வீடியோக்கள் பதிவு செய்யப்படும். ஏன்னா நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, வீடியோ அதிகமாக போடுங்கன்னு. அதுக்காகவே நம்ம பேட்டை டிவி சார்பில் ஒரு முடிவு செய்யப்பட்டு வழக்கமாக நான் என்ன வீடியோக்கள் பேசணும், இறைவன் நாடினா அந்த வீடியோ நல்ல முறையில் அதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எனக்கு அப்புறம் நம்மளுடைய யூசுஃப் அவர்கள், அதாவது இன்டர்நேஷனல் நியூஸ், குறிப்பாக காசாவில் நடக்கக்கூடிய சம்பந்தமான செய்திகள், பலஸ்தீனில் நடக்கக்கூடிய செய்திகள், இன்னும் உலகளாவிய அளவில் நடக்கக்கூடிய இன்டர்நேஷனல் நியூஸ் வந்து நம்மளுடைய யூசுஃப் அவர்களுடைய தரப்புல இருந்து தினமும் ஒரு வீடியோ, அந்த வீடியோ பார்த்தாலே இன்டர்நேஷனல் லெவலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி, உண்மை யூசுஃப் அவங்க ரொம்ப சிறப்பான ஒரு பேச்சாளர், பல தரவுகள் ஆதாரத்தை அவ்வளோ கலெக்ட் பண்ணி அவங்க எடுக்கக்கூடிய அவங்களுடைய சிரமம் உண்மையால மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துகிட்டு இருக்கு. அதனால யூசுஃப் அவர்களுடைய தரப்புல இருந்து தினம் ஒரு இன்டர்நேஷனல் வீடியோ வந்துடும். கூடுதலாக நம்ம இந்தியாவில் வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய சில செய்திகள், பல ஊடகங்கள் இங்கே அந்த செய்தியை கவர் பண்ண மாட்டாங்க. அப்போ வட மாநிலங்களில் என்ன நடக்குது அப்படின்ற செய்தியை நம்ம ஆஷிக் அவர்கள், நம்ம பேட்டை டிவியில் ஆஷிக் அவங்களுடைய சார்பிலேருந்து தினமும் ஒரு வீடியோ, அந்த வீடியோ பார்த்தாலே இன்னைக்கு இந்தியாவில் என்ன நடக்குது, வட மாநிலத்தில் குறிப்பாக என்ன நடந்துட்டு இருக்கிற அந்த தகவல் நமக்கு ஆதாரத்தோட தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்மளுடைய பேட்டை டிவி சார்பிலேருந்து தினமும் என்னுடைய வீடியோ ஒரு பக்கம், யூசுஃப் அவர்களுடைய இன்டர்நேஷனல் வீடியோ ஒரு பக்கம், ஆஷிஃப் அவர்களுடைய இந்தியாவில் நடக்கக்கூடிய வட மாநிலம் நடக்கக்கூடிய வீடியோக்கள் ஒரு பக்கம் சொல்லி அன்றாட 3 வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம். இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.